கதையோட தலைப்பு வந்து கப்பல் பயணம். அந்த கதையில 5 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த அப்பா பேர் வந்து மோசஸ், அந்த அம்மா பேர் வந்து ரெபேக்கால். அப்போ வந்து அந்த ஊர்ல வந்து அவங்க ரொம்ப ஏழையா இருந்தனால அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. நம்ம ஏன் வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்க கூடாதுன்னு. அதனால அவங்க எல்லாருமே ஒரு கப்பல் ஏறி போயிட்டு இருக்காங்க. முதல் நாளில் வந்து சாப்பிட போகும்போது அவங்க பசங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, எனக்கு இது வாங்கிட்டாங்கப்பா, அது வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்மக்கிட்ட அது வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லைப்பா, அதனால நம்ம எடுத்துகிட்டு வந்ததை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். திங்கக்கிழமையும் அதே மாதிரி கேட்டாங்க, அவரால் ஒன்றும் வாங்கி தர முடியல. அதே மாதிரி திங்கள், செவ்வாய், 5 நாளுமே அவங்க கேட்டே இருக்காங்க, அதனால் அவரால் வாங்கி தர முடியல. சனிக்கிழமையும் கேட்குறாங்க, சரி நம்ம பசங்க இத்தனை நாள் கேட்குறாங்களே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு கேண்டீன் பக்கம் போகும்போது அங்கே இருக்கவர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் இத்தனை நாள் கப்பலில் பயணம் செஞ்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட இந்த பக்கமே வரலையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், என்கிட்ட காசு கம்மியாக இருக்குங்கப்பா, அதனால தான் எங்களால் வாங்க முடியல. இப்போ என்கிட்ட இருக்க காசுக்கு என்ன இருக்கோ அது தாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் கப்பலுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கும் போதே நீங்கள் அவங்களே போட்டிருப்பாங்க, நீங்கள் பயணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் இந்த டிக்கெட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க போல இருக்கு, அதனால உங்களால் இத்தனை நாள் வாங்க முடியல. அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் பார்க்கணும், அது நம்ம இப்போ பார்க்காதனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அறுசுவை உணவு கிடைக்காம போச்சு அப்படின்னு நினச்சிட்டாருங்க. அதே மாதிரி அவர் கப்பல் பயணம் பயின்றதுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு டிக்கெட் இருக்குங்க, அதுதான் நம்மளோட வேதாகமம். அவர் எப்படி அந்த டிக்கெட்டை பார்க்காம அத்தனை நாள் அவருக்கும் அவரோட குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அறுசுவை உணவை விட்டாரோ, அதே மாதிரி நம்ம பைபிளை படிக்காமல் இருக்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம படிக்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிடும். நன்றி.